இறுதியாக என்னுடைய 255வது ஹுத்பா தொடரில் இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் காலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்திய ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்புவது எல்லா விதமான வெற்றிக்கும் நிம்மதிக்கும் காரணமாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன், உயர்ந்தவன், அழகானவன், பரிபூர்ணமானவன். அவனுடைய ஜடம், அவனுடைய பெயர்கள், அவனுடைய தன்மைகள் அனைத்துமே மகத்தானவை. அவன் இரக்கத்துக்குரியவன், சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய வல்லமையில் அவன் உறுதியானவனாக இருக்கிறான். அதே போன்று அவனுடைய மிருதுவான தன்மை, அறிவு, இது போன்ற விடயங்களில் அவன் மகத்தானவனாக இருக்கிறான். உபகாரத்திலும் கண்ணியத்திலும் நீதத்திலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அவன் பொதுவாகவே கண்ணியமானவனாக இருக்கிறான். அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது. எவ்வளவுதான் மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அவர்களால் முழுமையாக அல்லாஹ்வை புகழ முடியாது. உண்மையானவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவும் முடியாது. அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. அவன் கண்ணியமான அரசின் இரட்சகனாக இருக்கிறான். சூரா அன்-நம்ல் 26வது வசனம். அவனுடைய கண்ணியத்துக்கு ஒரு ஆரம்பமோ அவனுடைய கண்ணியத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. அவனுடைய கண்ணியத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, விளங்குகின்ற போது உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கிறது. சூரா தௌபா 129வது வசனம். அவன் மீது என்னுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டி விட்டேன். அவன் கண்ணியமான அரசின் இரட்சகனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை விளங்கப்படுத்துவார்கள். அல்லாஹ் பக்கம் எல்லா சந்தர்ப்பத்திலும் மீள வேண்டும் என்று சஹாபாக்கள் உணர்த்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது கெடுதி ஏற்பட்டால் அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நலவு ஏற்பட்டால், அல்லாஹ் நலவு ஏற்படுத்தினால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை தடுக்க முடியாது. அவன் உங்கள் அடியார்களுக்கு மேலால் அவன் இருந்து கொண்டு அடக்கி ஆடக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஞானமுள்ளவனாகவும் அனுபவம் உள்ளவனாக இருக்க. சூரா அன்-நஆம் 17-18 வசனம். அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன். நெத்திகள் அனைத்தும் அவனுக்கு சிரம்படுகின்றன. பெரும் பெரும் பைல்வான்கள் அவனுக்கு முன்னால் அடிமைகளாக இருக்கிறார்கள். முகங்கள் அவனுக்கு முன்னால் சிரம்படுகின்றன. எல்லா படைப்பினங்களும் அவனுக்கு முன்னால் அற்பமானவை. எல்லா படைப்பினங்களும் அவனுக்கு முன்னால் தனது பணிவை வெளிப்படுத்துகின்றன. எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் தேவை உள்ளவர் என்ற உணர்வோடு வாழ்கின்றன. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழால், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழால் எல்லோரும் வாழ்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டும் அப்படி விளங்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் சக்தி உள்ளவனாகவும் கண்ணியமானவனாக இருக்கான். சூரா அல்-ஹஜ் 74வது வசனம். தொழுகையாளிகளே, முஸ்லீம்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியை, கண்ணியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வை விளங்குவதன் மூலமாக உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும், மனதுக்கு ராகத்து கிடைக்கும், யகீன் உறுதியாகும், உள்ளங்கள் நல்ல உறுதியானதாக ஈமானை கொண்டு வளர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்தில் பெருக ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் உலகத்தில் ஏற்படும், அல்லாஹ்வை சரியாக விளங்குவதன் மூலமாக. அதே போன்று யார் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய விடயத்தில் யார் கெட்டெண்ண வைப்பாரோ அவர்கள் பயத்தோடு, அச்சத்தோடு, இழிவோடு வாழ வேண்டி வரும். முஸ்லீம் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக இருப்பார். அதனால் நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீள வேண்டும். துஆவின் மூலமாக, ஆதரவின் மூலமாக, சோதனைகளை, நெருக்கடிகளை அல்லாஹ் போக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவம் எப்படி கண்ணியமானதோ அதே மாதிரி மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வை சரியாக நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தவும் இல்லை. யார் இபாதத் செய்யாமல் பெருமையோடு இருப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தவில்லை. பாவங்களை, தடுக்கப்பட்ட விடயங்களை அனுமதிப்பதினூடாக யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்பமாக கருதுவார்களோ, பாவங்களில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த ஈமானுடைய விடயங்களை புரிய முடியாது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அல்லாஹ்வை அவர்களால் சரியாக கண்ணியப்படுத்த முடியாது. அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய முடிவுகளை யார் விமர்சிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் யார் கட்டண வைப்பார் அவர்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை யார் விமர்சிப்பார்கள் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தாதவர்களைப் போல. அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஏற்படுகின்ற போது அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். அதெல்லாம் அதுக்கு மாற்றமாக யார் பொறுமை இழந்து வருவார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, கண்ணியப்படுத்தவில்லை. அதே போன்று யார் இந்த மார்க்கம் இது ஒரு மோசமான, கேவலமான, இழிவான மார்க்கத்தை அற்பமாக கருதுவார்கள் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. காஃபிர்கள் ஆயுதத்திலும், அதிகாரத்திலும், சொத்து செல்வங்களிலும் முன்னேறி கொண்டிருக்கின்ற போது இந்த இஸ்லாம் ஒரு அற்பம் என்று யார் கருதுவார்களோ அவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. முஸ்லீம்களை புறக்கணித்து காஃபிர்களோடு மாத்திரம் யார் உறவை வளர்த்துக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவரோடு யார் சேர்ந்து வாழ்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்குமோ, ஏகத்துவம் இருக்குமோ, அல்லாஹ் உண்மைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும், அவர்கள் தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார்கள். யார் அல்லாஹ்வுடைய வஹியை உண்மைப்படுத்துவார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்புவார்களோ அவர்கள் தான் சரியாக அல்லாஹ்வை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உள்ளம் கடினமாக ஆகுவது சோதனைகளின் போது, காஃபிர்கள் முஸ்லீம்களுடைய விடயத்தில் வரம்பு மீறுவது, இந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் முஃமின் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ராசையாக கூடாது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இல்லையா, அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். உலகம் நிலைமை மாறுவதே எல்லாம் அல்லாஹ் அவனுடைய மேற்பாட்டின் பிரகாரம் தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஞானமுள்ளவனாக, அறிவுள்ளவனாக இருக்கிறான், ஹிக்மத்துள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா
உடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகக்கூடியவர்களை அல்லாஹ் வழிகட்டவர்கள் என்று குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா யூசுப் 87 வசனம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் காஃபிர்கள் வழி தவறியவர்கள் தான் நிராசையாகுவார்கள். சூரா யூசுப் 87 வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ராசையாகுவார்களோ அவர்கள் வழி தவறியவர்கள். சூரா அல் ஹிஜ்ர் 56 வசனம். ஒரு அடியான் கெட்டெண்ணம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் கெட்டெண்ணம் வைப்பதன் மூலமாக அவருக்கு நிராசை உண்டாகும். நடக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறான், இவ்வாறு பேசுவது நினைப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகக்கூடியதாக கருதப்படும். நிச்சயமா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கேட்காமல் இருக்கிறான், பாதிக்கப்பட்டவர்களுடைய சத்தங்களை அழுகுறல்களை அல்லாஹ் கணக்கெடுக்காமல் இருக்கிறான் யார் நினைப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய விடயத்தில் கெட்டெண்ணம் கொண்டு விட்டார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விட்டார், நிராசையாகி விட்டார். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, தொழிலாளிகளே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ஒரு மனிதன் உணர்வது மனிதனுடைய உள்ளத்தில் உறுதியை, தைரியத்தை ஏற்படுத்தும். இக்கட்டான நிலைமைகளில் மனிதனுக்கு உறுதியை கொடுக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் பொருளாதார நெருக்கடியிலே பாதிக்கப்பட்டார்கள். சமூக நெருக்கடி பல்வேறு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்களே பல வருட காலங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தை விட்டு அவர்கள் நிராசையாகவில்லை, அல்லாஹ் உதவி செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். அதே போன்று மதீனாவிலே அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் படையோடு வந்து முஸ்லீம்களை முற்றுகையிட்ட நேரத்தில் கூட முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகவில்லை, அல்லாஹ் உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தார்கள். அபூ சுஃபியானுடைய படை வந்து முஸ்லீம்களை சுற்றி வளைத்த நேரத்திலே முஸ்லீம்கள் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரிய எல்லோருமே பசியோடும் நெருக்கடியோடும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடும் குளிரோடு இருந்தார்கள். உண்ணுவதற்கு உணவும் கிடையாது, எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதே போன்று அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா காஃபிர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டான். அதே போன்று அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் அனைத்தும் பலகீனமாக ஆரம்பித்தன. முஸ்லீம்களை கந்தக்கிலிருந்து ஓட வேண்டும் என்று அவர்கள் தூண்டினார்கள். ஆனால் முஸ்லீம்கள் யாரும் ஓடவில்லை. அதே போன்று முஸ்லீம்கள் தங்களுடைய இலக்குகளை விட்டு பின் செல்ல வேண்டும் என்று பணித்தார்கள், யாரும் சென்று பின் செல்லவில்லை. முஸ்லீம்களுக்கு மத்தியில் அச்சத்தையும் பயத்தையும் பீதிகளையும் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அவ்வாறான நிலைமைகளை விட்டு முஸ்லீம்கள் அல்லாஹு தாலா பாதுகாத்தான். அது அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், முனாஃபிகீங்களும் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சூரா அல் அஹ்ஸாப் 12 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, முஸ்லீம்களில் யாராவது இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தின் ஒளி சென்று விட்டது, இஸ்லாமிய மார்க்கம் விழுந்து விட்டது, வீணாகி விட்டது என்று யார் கருதுவாரோ அவர் மடையனாக இருப்பார். இஸ்லாம் என்ற ஒளி அது வீசிக்கொண்டே இருக்கும், இஸ்லாத்துடைய கொடி அது உயர்ந்து கொண்டே இருக்கும். மனிதனுடைய கெட்டெண்ணத்தினால் அது ஒருபோதும் இல்லாமல் போக மாட்டாது. மற்றவர்களுடைய வழிகேடுகளை பின்பற்றக்கூடியவர்களால் இஸ்லாத்தை வெளித்தாட்ட முடியாது. யார் இஸ்லாத்தை வெளித்தாட்ட விரும்புவாரோ அவர்கள் தண்டனைகளை சந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் முனாஃபிகளை பற்றி சொல்கிறான், அல்லாஹ் முனாஃபிகான ஆண்களையும் பெண்களையும் முஷ்ரிக்கான ஆண்களையும் பெண்கள் அல்லாஹ் சோதிப்பான். அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் கெட்டெண்ணம் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டான், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு ஜஹன்னத்தையும் தயாரிப்பு செய்து அவர் ஒதுங்குமிடம் மோசமான இடமாக அல்லாஹு தாலா ஆக்கிவிட்டான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது ஹுத்பாவில் ஹதீப் காலித் அபூ ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மிக சுருக்கமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைத்து, அதாவது எங்களுடைய இந்த குதுசுடைய பிரதேசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் அல் வக்ஃபுல் இஸ்லாமி. நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை முஸ்லீம்களுக்காக வக்ஃப் செய்து விட்டு செல்ல வேண்டும் மூத்துக்கு முன்னால். அது இந்த எங்கள் பூமியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். வக்ஃப் என்பது வரலாற்றில் காணப்பட்ட இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம், ஒரு முறை. அது எங்களுடைய சொத்து அசையா பொருட்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி முஸ்லீம்களுடைய பயனுக்காக வேண்டி நாங்கள் நேர்ச்சை செய்து அதை நாங்கள் முஸ்லீம்களுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் விடுவது, அதான் வக்ஃப். அது இந்த பூமியுடைய புனிதத்துவத்தை, இந்த பூமி முஸ்லீம்களுக்கு சொந்தமானது என்பதை பாதுகாக்கும். என்னுடைய முன்னோர்களுடைய அனந்தர சொத்து தான் இந்த பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வாறான சதக்காக்கள் செய்வது, வக்ஃப் செய்வது மூலமாக நன்மை கிடைக்கும். அவர்களுக்கு யார் வக்ஃப் செய்து அவர்களுக்கும் கிடைக்கும், அவர்களுக்கு பின்னால் வாழக்கூடியவர்களுக்கும் அதன் மூலமாக பிரயோசனம் கிடைக்கும். நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பிரயோசனம் கிடைக்கும். எனவே மதரசாக்களை கட்டுங்கள். எங்களுடைய முன்னோர்கள் மதரசாக்களை கட்டினார்கள், கிணறுகளை தோண்டினார்கள், மரங்களை நாட்டினார்கள், அறுவடை செய்தார்கள், கிராமங்களை ஊர்களை கட்டினார்கள், புனர்நிர்மாணம் செஞ்சார்கள், பள்ளிவாசல்களை கட்டினார்கள். ஹல்வத்தில் இருக்கக்கூடிய அந்த தனிமையிலிருந்து வணக்கம் செய்யக்கூடிய இடங்களை, தக்கியா பள்ளிவாசல்களை, ஜாவியாக்களை, மக்தபுகளை எங்களுடைய முன்னோர்கள் கட்டினார்கள். அதன் மூலமாக நாங்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கோம். அதே போல் நாங்கள் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்களுக்காகவும் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி, இதுதான் வக்ஃப். இதனுடைய முக்கியத்துவம் குதுஸிலே வெளிப்படும். அது இந்த வக்ஃப் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லீம்களுடைய இருப்பையும் முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அறிகுறி என்னுடைய முன்னோர்கள் செய்த வக்ஃப் ஆகும். இந்த அடிப்படையில் வக்ஃப் செய்யப்பட்ட பிரதேசங்கள், இடங்கள் விற்கப்படக்கூடாது, வாங்கப்படவும் கூடாது, யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்படவும் கூடாது. அது முஸ்லீம்களுக்கு பொதுவானது. இதுதான் இஸ்லாமிய சட்டமும் சர்வதேச சட்டமும் ஏற்றுக்கொண்ட விடயம். வக்ஃப் சொத்துக்களை விற்பது ஹராம், அதை விட்டுக் கொடுப்பது ஹராம், அதுக்கு எதிராக செயல்படுவதும் ஹராமாகும். யார் இந்த எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களை
அபகரிக்க வருகிறார்கள். அப்படியான மோசமானவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விடயத்தை. அவர்கள் சில பேர்கள் வக்குஃப் சொத்துக்களை விற்று நாசமாக்கி விட்டார்கள். இன்னும் சில பேர்கள் வக்குஃப் சொத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள், வக்குஃபை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய பாவம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். யார் இந்த பூமியில் தனக்கு உரிமை இல்லாத ஒரு சாணையாவது எடுப்பார்களோ அந்த பூமி அவர்களுடைய கழுத்தில் போடப்பட்டு நாளை மறுமையில் அவர்கள் பூமிக்குள்ளால் மூழ்கடிக்க செய்யப்படுவார்கள், பூமிக்குள்ளால் சுழி வாங்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். 7 வானங்கள் 7 பூமி வரைக்கும் அவர் அல்லாஹ் அப்படியே உள்ளுக்கு இழுத்து விடுவான், சுழி வாங்கப்படும் என்று சொன்னார்கள். இது சம்பந்தமான ஹதீஸ் ஏராளமாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி கத்தீப் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜித் அக்ஸா இது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் என்றும் அல்லாஹ் தஆலா வரலாற்றில் முக்கியமான எங்களுடைய முஸ்லிம்களுடைய வரலாறுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நாகரிகம் சம்பந்தப்பட்டிருக்கிற என்ற விடயங்களை அல்லாஹ் தஆலா உறுதியாக ஆக்கியிருக்கிறான். முன்னோர்கள் வாழையடிவாழையாக இந்த பூமியை பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள் இன்று வரைக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் போராளிகளே, மழை துண்டிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய பிரதேசத்திலே மழை பெய்யாமல் இருக்கிறது. மழையை தேடி தொடுங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் தேவையுள்ளவர் என்று வெளிப்படுத்துங்கள். அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கெஞ்சி கேளுங்கள், சதக்காக்களை கொடுங்கள், இஸ்திக்பாரை கொடுங்கள், கொடுத்து மழை தேடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி முழுமையாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவிட்டு கத்தீப் காலித் அபூ ஜுமா ஹஃபிதஹு வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படை இன்றைய குத்பாக்களில் முதலாவது குத்பா மஸ்ஜிதுல் ஹராத்துடைய குத்பா, ஈமானுடைய முக்கியத்துவத்தையும், அதே போன்று இரண்டாவது குத்பா மஸ்ஜித் நபவியுடைய குத்பாவும் ஈமானுடைய முக்கியத்துவம், மூணாவது யக்கீன், அல்லாஹ் மீது நாங்கள் வைக்க வேண்டிய யக்கீன் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று ஈமான் யக்கீன் சம்பந்தமாக 3 குத்பாக்களும் அமையப்பட்டிருந்த அந்த அடிப்படையிலே இந்த குத்பாக்களின் மூலமாக பாடங்களை படிப்பினைகளை பெற்று வாழ்க்கையிலே அவைகளை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் என்ற செய்தியோடு இந்த குத்பாக்களை பார்த்து மற்றவர்களுக்கும் பரப்பக்கூடிய நேர்களாக உங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சியாரிப்பார் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிரசா நிகழ்ச்சியை ஊடாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.